சாட்டர்டே நைட் டின்னருக்கு சப்பாத்தி போடுறதா இருந்தோம். அது காம்பினேஷனா வந்து பட்டாணி குருமா வைக்கிறதா இருந்தோம். அதுக்கு நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்த கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகா, சோம்பு, கிராம்பு, பட்டை மிக்ஸியில வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிறேன். பட்டாணிய ஒரு 1/2 மணி நேரம் சுடு தண்ணீல கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். பெசஞ்சு வச்சு சப்பாத்தி மாவு நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அரைச்சு வச்ச சோம்பு, கிராம்பு, பட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்ல பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதில் மசிச்சு வச்ச பட்டாணியை நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்கள், நம்மளோட டேஸ்ட்டான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.